இல்லை என்ன சமையல்னு பாருங்கள். காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம். புது சூழ்நிலை உங்கள் வீட்டில் சமைக்கிறதா, எல்லாரும் சமைக்கிறதா. இது என்னடா இந்த அம்மா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்காதுங்க. இது வாங்கி ரொம்ப நாள் அப்படியே கிடக்குங்க யூஸ் பண்ணாமல். இது எல்லாரும் பண்ணி தான் பார்க்குறாங்க, நம்மளும் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதுலாம். ஒரே ஒரு நாள் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. இது வாங்கி 2 வருஷம் ஆகுது, நான் அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டேன் பிளாஸ்டிக்கு. சரி நீ பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு முயற்சி தான். ஒழுங்காக வருதான்னு பார்ப்போம். ஒழுங்காக வந்ததுன்னு பண்ணுவேன்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சதுன்னா பண்ணுவேன். அதாவது எல்லா காய்கறியும் போட்டு கிண்ட முடியுதான்னு பார்ப்போம் முன்னாடி. அதால் கிண்ட முடிஞ்சால் கிண்டுவேன், இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா சீல மாட்டிக்குவேன். நமக்கு எப்போ ஸ்டீல் கரண்டி தான் கைக்கு லாபகமாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையே போடுவோம். மொத்தமாக வாங்கி அலங்கி வச்சுருவோம். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். இன்னும் வயசு வர மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி, லூஸாக்குன்ற மாதிரி இருக்குது. நமக்கு எப்பயும் கரண்ட் தான், நம்ம எப்பயும் இதே பண்ணுவோம். எதுக்கு புதுசு மாறணுமோ அதற்கு புதுசு மாறிக்கணும். எதுக்கு நம்ம கைக்கு லாபகமாக இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கணும். கொஞ்சம் உப்பை போட்டுக்கணும், நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். மேல் சட்னி வெறும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். காய்கறி பாருங்கள், கேரட் சேர்த்துக்குவோம், பட்டாணி சேர்த்துக்குவோம், அது என்னது ப்ரோக்கலி சேர்த்துக்குவோம். கேஸு புக் பண்ணி இன்னையோட 8 நாள் ஆகும். என்ன கிழமை? சனிக்கிழமை 28ஆம் தேதி, 28, 29. இது நாள் ஆகுதுங்க, இன்னையோட 8 நாள் ஆகுதுங்க. இன்னும் கேஸ் வரல. உங்களுக்குலாம் எத்தனை நாளையில் வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆனால் மெசேஜ் வந்துருக்கு சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ட்டு. அதனால் கேஸ் இருக்குது, இப்போ தான் வச்சேன். 10 நாள் தான் ஆகுது, புக் பண்ணி 10 நாள் தான் ஆகுது. சாரி, தீர்ந்துட்டு புது சிலிண்டர் வச்சு 10 நாள் ஆகுது, புக் பண்ணிட்டேன். ஆனால் என்னன்னு இன்னும் வரல. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்துட்டு மறுநாளே வந்துடும், புக் பண்ண மறுநாளே வந்துடும் எங்கள் ஏஜென்ட் கிட்ட இருந்து. அதனால் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டுருங்க. இல்லைன்னா கேஸ் பக்கத்தில் வச்சு சமைக்க மாட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது என்ன இதுன்னு, என்ன செய்ய போகிறேன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு. இப்போ இது வேகட்டும், காய்கறிலாம் வேகட்டும், தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொதிக்குதா? ஓகே, இப்போ பாருங்க. பாருங்க, இதுதான் இதுதான் நான் சொன்னேன் காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு மேலே ஸ்லோ பண்ண முடியாது போல. ரவா கிச்சடி, அவ்வளோதாங்க. இந்த ரவா கிச்சடியை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ரவா கிச்சடி பண்ணதான் இவ்வளோ பில்டப் ஆடி இன்னும் கேட்காதீங்க. எதுலேயும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும். இதை அப்படியே வேகட்டும். தண்ணி கொஞ்சமாக போயிடுச்சோ சரியாக இருக்கும். இது இந்த சூட்லேயே வெந்து வரட்டும். ஸ்லோ குக். பாருங்க, வெந்துருச்சா? வெந்து விட்டது. கம 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 மனம் சும்மா சூப்பராக இருக்குங்க. கிச்சடி, ரவா கிச்சடி ரெடி. பிள்ளைங்க சாப்பிட போகிறானுங்க. இது கூட என்னன்னு தானே பார்த்து கேட்குறீங்க? தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன்.
ம் பசங்க என்ன கேட்குறாங்களோ அது. தேங்காய் சட்னி ஓகே கேட்டானுங்கன்னா ஓகே, இல்லைம்மா போதும் சொன்னானுங்கன்னா இதையே அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல இதில், அதனால இதே சாப்பிட்டு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் செஞ்சுருக்க மெத்தட் பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்க அதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.